நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடுவிக்கப்பட்டுள்ளது. பெருமழையால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்களாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இரு மாவட்டங்களுக்கு 3வது நாளாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்லூரிகளில் நடைபெறவிருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அத்தியாவசிய சேவைகள் வழங்கும் துறையான வருவாய், காவல், தீயணைப்பு, உள்ளாட்சி, குடித்தண்ணீர், பால், எரிபொருள், உணவக பணியாளர்கள் மற்றும் வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து துறை அலுவலர்களுக்கும் விடுமுறை பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் அறிவித்துள்ளார். அதேவேளையில் தென்காசியில் டிசம்பர் 18ஆம் தேதிக்கான அரையாண்டு தேர்வு ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்தையா தெரிவித்துள்ளார். 19, 20ஆம் தேதிகளில் நடைபெற வேண்டிய தேர்வுகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி நகரில் எட்டயபுரம் சாலையில் வெள்ளம் சூழ்ந்திருக்கும் பகுதிகளில் சிக்கியிருக்கும் குடியிருப்பு வாசிகளை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பாதுகாப்பாக மீட்டு வேறு இடங்களுக்கு செல்ல உதவி செய்தனர். மகிழ்வித்து மகிழ் என்ற தன்னார்வ அமைப்பை நடத்தும் இளைஞர்கள் படகு மூலம் சென்று பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் சேர்க்கின்றனர். வீட்டு மாடிகளில் தஞ்சமடைந்துள்ள பெரியவர்களை அழைத்தாலும் வர மறுப்பதாகவும், உணவு, தண்ணீர் மட்டும் கொடுக்குமாறு அவர்கள் கேட்பதாகவும் மீட்பு பணியில் இருக்கும் இளைஞர்கள் தெரிவித்தனர். ஒரு 20-25 பேர் நாங்கள் மட்டும். அடுத்து எங்கள் டீம் இன்னும் ஒரு 3 பேர் உள்ளே இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் பண்ணாங்கன்னு தெரியல. மாடி இல்லாதவங்க, அந்த வயசானவங்கலாம் இங்கே நிறைய பேர் அங்கே கொண்டு விட்டோம். தங்கம்மாள் ஸ்கூல், கீதா ஸ்கூல் அங்கே தங்கியிருக்காங்க. அங்கே கொண்டு விட்டோம். மாடி வீடு இருக்கிறதுனால அவங்க சேஃபாக இருங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. கீழே நடந்தாலும் மேலே போய் இருந்துக்கிறாங்க. கீழே வீடு இருக்கிறவங்க தான் போட்டு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நிறைய பேர் உள்ளே இருந்துக்கவங்களாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அப்படியே பார்த்து கொடுத்தோம்.